உமன்ஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி பேசவே கூடாது. பிறந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு? ஏன்னா நிறைய இப்போ வந்து கொல்கட்டால நடந்திருக்கு. ஸோ நம்ம சென்னையில சரி தமிழ்நாடு நிறைய நடக்குது. ஸோ வந்து எப்போ பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களோ அப்போதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்த உடனே விடவே கூடாது, கொண்டுணும். அதுதான் பெஸ்ட். ஃப்ரீடம் இல்லை, அவனுங்க மனுஷனே இல்லை, மிருகம். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல பொண்ணு ஒழுங்காவல பொண்ணு ஒழுங்காவல, பசங்களே சொல்ல மாட்டீங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுதான். பேரு விஜயலட்சுமி. விஜயலட்சுமி இப்ப பாத்தீங்கன்னா இந்த உமன்ஸ் டே வருது இல்லையா, மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதம் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பொண்ணா பிறந்ததுக்கு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ப்ரௌடுன்னு சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் இல்ல இங்க. ஏன்னா நிறைய இப்போ வந்து கொல்கட்டால நடந்திருக்கு. ஸோ நம்ம சென்னையில சரி தமிழ்நாடு நிறைய நடக்குது. ஸோ வந்து எப்போ பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களோ அப்போதான் உமன்ஸ் டே கொண்டாடுறோம். ஓகே, சரி. அதை தாண்டி என்னதான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லா மென்ஸுமே குறை சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். எல்லா மென்ஸ் இப்போ வந்து ஒரு பாய் தான் பண்றாங்க. பட் வந்து ஜஸ்டிஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க தவிர அது அவங்க வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஜெயிலில் போடுறதோ சும்மா ஒரு கொஞ்ச நாள் இது வந்து நல்லா ஃபேமஸாக போகுது, அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க அதை. ஸோ அததான் அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ திருப்பி இதே மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகுது? ரொம்பவே பயமா இருக்கும். ஸோ வீட்டில் எங்களுக்கு விட வீட்டில் நம்பி விட மாட்டாங்க எங்கேயுமே. இங்கே போனால் இப்போ நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக அதுதான் வருது, ஜஸ்டிஸ் தான் வருது. ஸோ அதனால நம்பி விட மாட்டாங்க வீட்டில். ஸோ கேர்ள்ஸுக்கு ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் இல்லை. ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீடம் இருக்கா? எவ்வளவு போட்டோ எடுத்துன்னு இருக்காங்க? ஃப்ரெண்ட் அது போட்டோ தானே ப்ரோ, அது போட்டோ. சரி, உங்க பேரு? சோஃபியா. இப்போ வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஹவு ப்ரௌட் யூ ஆர் பி எ உமன்? ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸோ டே பை டே ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு யூடியூபர் டான்சர் எல்லாமே. ஸோ அதுலேயே வந்து அதுலேயே தெரியும் எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் வந்து தாண்டி வரணும் வந்து சும்மா இல்லை. ஸோ வந்து எல்லாத்தையும் தாண்டி வாழ வேண்டாம். அவள்தான் ஒரு குட் பொசிஷனில் இருக்குன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தாண்டி தான் வந்து அவனுக்கு சிம்பிளாக வந்துட முடியாது. அதுதான். ஸோ வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி, அது தாண்டி இப்போ நம்ம வந்து நிறைய சங்கட்டமான செய்திகள் கேட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னாங்க. அதை கேட்கும்போது எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கூட வந்து ஒன்றும் பண்ண முடியல. இண்டிபெண்டன்ட் இல்லாம தான் இருக்காங்க. டே பை டே வந்து பயமா தான் இருக்கு. வெளில போகும்போது எங்களுக்குலாம் வந்து ஸோ பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டியா, அதை இப்போ கூட கால் வந்துட்டியா அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் ஒரு பயப்படாம போயிட்டு வந்தோம் அப்படி வந்து இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ஆண் செய்யற தப்புக்காக எல்லா ஆணையும் குறை சொல்றது கரெக்ட் இல்ல. என்ன சுத்தி வந்து நிறைய பேர் சேஃபா இருக்காங்க, சேஃபா பாத்துக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ணா அப்பா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது. ஒரு சில பேரால எல்லாருமே வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது பேரு யாமினி. மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு ப்ரௌட் யூ ஆர் பி எ உமன்? ப்ரௌடாக தான் இருக்குது. இதில் என்ன கேள்வி, உமனாக பிறக்கிறதே கஷ்டம். அதுலேயும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வாழ்கிறதே கஷ்டம். பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரௌட் பண்ணி நாங்கள் ஸோ அதெல்லாம் தாண்டி ப்ரௌடாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் தான் நிறைய கெட்ட செய்திகள் இருக்குது. ரீசெண்டாக ரேப் பண்ணி கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும், ஒரு குழந்தைய ரேப் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ காண்டா இருக்கா? என்ன மாதிரி ஃபீல் ஆகும்? காண்டா இல்லை, எல்லா மென்னையும் சொல்ல முடியாது. அவங்கள தான் சொல்ல முடியும். இப்போ எல்லாருமே மென்ன்றாங்க. எல்லா மென்னும் அது கிடையாது. சில பேர் தான், அது அவங்க பேரண்ட்டை தான் சொல்லணும், இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, கூட சுற்றுறவங்க கூட சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் காண்டா தான் இருக்காது. என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேருமே ப்ரௌட் பண்ணோம். ஏன்னா எங்கள் 2 பேரோட வீடுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான வீடு தான். பட் அதையும் நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே கலந்துக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய பேர் வந்து வீட்லேயே இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருங்க, அம்மா அப்பாவுக்காக பயந்துட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு எப்பவுமே பயந்துட்டே இருக்காதீங்க. வெளியே வந்துட்டு என்ன சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் பயப்படாதீங்க. அதுதான் என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்குன்றதுக்காக வெளில வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் லைஃப் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேணும். என்னுடைய வீடுமே அவனோட வீடுமே ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷன். அதையுமே தாண்டி கராத்தியில் நிறையா நான் வாங்கியிருக்கா வேர்ட்ஸ். இவன் நிறையா வந்து ஸ்பீச்லாம் பேசியிருக்கா. ஸோ இப்போ தான் நாங்கள் யாருன்றதை இந்த சொசைட்டி காட்டுறோம். ஸோ எல்லா உமன்ஸுமே வீட்டிலே இல்லாமல் வெளியில் வந்து நீங்கள் யாருன்றதை காட்டுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணுறது அதே டைமில் தான் நிறைய கெட்ட விஷயங்களும் நம்ம காலையில்
பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்றாங்க, குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்றாங்க. அந்த விஷயம்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு காண்டாகும்? எனக்கு என்னன்னா, ஒரு நார்மலான கலர்ல ஒரு பீரியட்ஸ் பெயினே தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கொல்கட்டா இஷ்யூல அவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. லைக் இந்த அந்நியன் படத்துல வர மாதிரி நார்மலா தூக்குல போடாம ரொம்ப கொடூரமா கொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும். இனிமே எவனுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொண்ணு மேல கைய வச்சாலே அவன் தலைய அந்த இடத்துல வெட்டணும். அப்படி இருக்கணும். ஏன்னா நாங்க எவ்வளோ கேர்ள்ஸ்னு இல்லை எல்லாருக்குமே பெயின் இருக்கும். ஆனால் கேர்ள்ஸுக்குன்றது உடம்பால ரொம்ப பெயின் படுறாங்க. பட் அப்படி இருக்கும் போதுமே அவ்வளோ டார்ச்சர் பண்றான். அதுல அப்படி என்ன இருக்கு? கொல்கட்டான்னு மட்டுமே இல்லை, பிறந்த குழந்தைய கூட ரேப் பண்றாங்க. அதுல என்ன இருக்குன்னே தெரியல. கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி பேசவே கூடாது. பிறந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு? பிறந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கு முத? டைப்பர் போட்டாலும் அப்படிதான் பண்றீங்க. அதுல என்ன இருக்குன்னே தெரியல. அவனுங்க மனுஷனே இல்ல, மிருகம். சோ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்த உடனே விடவே கூடாது, கொன்றணும். அதுதான் பெஸ்ட். பட் அதே மாதிரி நான் எல்லா பாய்ஸுமே சேம்னு சொல்லல. எனக்கும் நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவளுக்கும் இருக்காங்க. ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. சில பேர் அப்படி இருக்கானுங்க. அது நீங்க தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, பொண்ணு ஒழுங்கா வாழ, பொண்ணு ஒழுங்கா வாழ. பசங்களையே ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுதான். ஒரு பொண்ணு தப்பு செஞ்சா மட்டும் அந்த பொண்ணை மட்டும் சொல்றீங்க. இது ஒரு பையன் செஞ்சா மட்டும் அவன் பையன், அவன் செஞ்சா பிரச்சனை இல்லை. நீ பொண்ணு, நீ செஞ்சிட்டா அவ்வளவுதான். நீ உன்னை பாக்குறவங்க எப்படி பேசுவாங்க? ஏன்னா அந்த பொண்ணை வந்து நீங்களும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கீழே தள்ளிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்தினாலே போதும். எவ்வளவு உமன்ஸ் மட்டும் வெளியே வராங்கன்னு பாருங்க.